சிவகார்த்திகேயன் ஆக்டிங் எல்லாம் எப்படி? நல்லா இருக்கு ப்ரோ, சூப்பரா இருக்கு. பிடிச்சிருந்தது. நல்லா இருக்கு. படம் எப்படி இருந்தது? நல்லா இருக்கு. படம் எப்படி இருக்கு? ஆவரேஜ், ப்ரோ ஆவரேஜ். படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்குங்க, நல்லா இருக்கு. படம் பார்க்கலாம் தல. ஜனநாயகமாச்சும் வந்திருக்கலாம். இது எதுக்கு தான் தேவையில்லாம. எதனால bro? ஏதோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் போர் அடிச்சுது. செகண்ட் கொஞ்சம் நல்லா விறுவிறுப்பாக தான் பண்ணுது வேற. அது ஜனநாயகமே விட்டுருக்கலாம். தேவையில்லாமல் சென்சாரை கட் பண்ணிட்டு தேவையில்லாமல் படத்தை விட்டா ஜனநாயகம் வரட்டும், பார்த்துக்கலாம். சிவகார்த்திகேயன் ரோல் எப்படி இருக்கு bro? ஏதோ பரவாயில்ல. ஜெயம் ரவி சூப்பராக தான் நினச்சேன். ஃபைட்டு நல்லா இருக்கு. சத்தியமா படம் ரொம்ப மொக்கையா இருக்கு. ஏன் சிவகார்த்திகேயன் இந்த மூவி சூஸ் பண்ணாருன்னே தெரியல. 2.5 hours சுத்த வேஸ்ட். ஸோ தெரியல ஏன் இதை சூஸ் பண்ணாருன்னு. வேஸ்ட். இல்ல அவருக்கு இந்த கான்செப்ட் செட் ஆகல. அவருக்கு இந்த கான்செப்ட் சுத்தமா செட் ஆகல. என்ன சொல்ல வராங்க அப்படின்னே தெரியல. வேஸ்ட். ஓகே, அதர்வா ரவி மோகன் அதர்வாவோட கேரக்டர் ரொம்ப சூப்பரா இருந்தது. ஜெயம் ரவி ஏன் வில்லன் கேரக்டர் சூஸ் பண்ணாருன்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலா அவங்களுடைய ரோல் ஓகே, பட் ஆனா இந்த கதைக்கு சூட்டபிள் ஆகல. படம் நல்லா இருக்குன்னா கிளைமேக்ஸ் வந்து சூப்பரா இருந்துச்சு, அவ்வளவுதான். கிளைமேக்ஸ் படம் எப்படி இருக்கு? படம் நல்லா இருக்கு சார். சூப்பராக படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. படம் எப்படி இருக்கு? நல்லா ஒரு டைம் பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு. ஒரு வாட்டி நல்லா இருக்கு. சூப்பரா இருந்துச்சு. நல்லா இருக்கு. சூப்பரா இருந்துச்சு. நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு படம். நல்லா சூப்பரா பார்க்கலாம். தமிழ் வாழ்க. நல்லா இருக்கு இந்த படம். படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. படம் சூப்பரா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ஒன் டைம் பார்க்கலாம். ஏன் படம் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. படம் நல்லா இருக்கு. கங்கரா படத்துல இது சுமாரான படம். படம் சூப்பரா நல்லா இருக்கு. கடைசி வரைக்கும் விஜயே வரல ப்ரோ ஜனநாயகன்ல. என்ன ப்ரோ இது? அப்புறம் எனக்கு ஜனநாயகம் ரிலீஸ் பண்ணி விடுங்க. ஆச்சு பாரு. ஸ்ரீலலா சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. சூப்பர். சூப்பரா இருந்துச்சு. படம் சூப்பர். படம் ரொம்பவே செமையா இருக்கு. ஜிவி பிரகாஷ் மியூசிக் வேற லெவல். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹிஸ்ட்ரி தெரிஞ்சவங்களுக்கு கதை ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்கும். சர்ப்ரைஸான கேஸ்டிங்ஸ் நிறையா இருக்குது. மிஸ் பண்ணக்கூடாது. சில பேர் வந்து போட்டிக்காக பாதி படத்தை விட்டுறாங்க. ஜிவி பிரகாஷ் மியூசிக் ஹையர் செமையா இருக்கு. ஆனால் ஹிஸ்ட்ரி தெரிஞ்சவங்களுக்கு படம் பயங்கர இம்பாக்டாக இருக்கும். மற்றபடி வேற எதுவும் இல்லை. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. சிவகார்த்திகேயன் ஆக்டிங் எப்படி இருக்கு? நல்லா இருந்துச்சு ப்ரோ. நல்லா இருக்கு. கருக்குள்ள படம் ஹைப் கொடுத்து தலை வலிக்குது. ப்ரோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப மொக்க ப்ரோ. செகண்ட் ஹாஃப் ஓகேவா இருந்துச்சு, பார்க்கலாம். படம் எப்படி இருக்கு? செகண்ட் ஹாஃப் ஓகே. செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ரெண்டு பேர் நடிப்புமே நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. படம் எப்படி இருந்துச்சு? தலையே கெட்டு. நல்லா இருந்துச்சு. அவ்வளோதான் கெத்தம். நல்லா தான் கேட்குது. ரொம்ப சூப்பராக இருக்கு சார். ரொம்ப அருமையாக இருக்கு. நல்லா இருக்கு. செகண்ட் ஹாஃப் சூப்பரா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்குது. எல்லாமே சூப்பரா இருக்கு. நல்லா மாசா பண்ணியிருக்கிறாரு. நல்லா இருக்குதுங்க. இந்த படத்தெல்லாம் எதுவுமே குறை சொல்ல முடியாது. நல்லா இருக்குது. ப்ரோ என்ன ப்ரோ தளபதி படம் வரல, நீங்களே சொல்லுங்க. இதெல்லாம் இருந்தா எப்படி நியாயம்? நீங்களே படம் எப்படி இருக்கு? பெட்டர். படம் எப்படி இருக்கு? சுமாராக இருக்கு. நல்லா இருக்கு ப்ரோ. நல்லா இருக்கு. படம் எப்படி இருக்கு? பரவாயில்ல. சரித்திர கதை தான். நல்லா எடுத்திருக்காங்க. பார்க்கலாம். சிவகார்த்திகேயன் போர் அடிக்குது. இல்லை அவ்வளோ லேக்லாம் இல்லை. ஓரளவுக்கு சிவகார்த்திகேயன் பார்க்கலாம். பண்ணியிருக்காரு. நல்லா பண்ணியிருக்காரு. அறிஞர் அண்ணாலாம் காட்டுறாங்க அப்படின்றாங்க. அறிஞர் அண்ணா அது ஓகே தான். ஓகே. நார்மலாக இருக்கு. குடும்பத்தோட பார்க்கலாமா? ஃபேமிலியோட பார்க்கலாம். ஜெயம் ரவி ஆக்டிங் நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கு. எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. படம் எப்படி இருக்கு? சார் இங்க பாருங்கள, ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, சிம்பிளான விஷயம் சார். இந்த படத்துக்கு வந்து பார்த்தோன்னா 25 கட்டு கொடுத்துருக்குறாங்க. 25 கட்ஸ் வந்து பார்த்தோன்னா இந்த படத்துக்கு இருக்குது. ஆனால் இதில் வந்து மாற்றி மாற்றி பண்ணாங்க. இந்த படத்துக்கு முன்னாடியே வந்து பார்த்தோன்னா ஜனநாயகனுக்கு கொடுத்துட்டாங்க. சென்சார் வந்து பார்த்தோன்னா அப்போவே யூஏன்னு சொல்லி கொடுத்துட்டு, இப்போ திடீர்னு இந்த படத்துக்கு வந்து பார்த்தோன்னா
நேத்தே வந்து கொடுத்துட்டாங்க சென்சார். ஆனால் ஜனநாயகனுக்கு இன்ன வரைக்கும் வந்து பார்த்தோன்னா கொடுக்கவே இல்லை. இழுத்தடிக்கிறாங்க. இப்போ வந்து பார்த்தோன்னா அப்படி இழுத்தடிச்சு 21ஆம் தேதி வரைக்கும் கொண்டு போயிட்டாங்க. ஆனால் அதெல்லாம் நியாயமானு சொல்லுங்க. ஒரே விஷயம் அதுதான் மன வருத்தமாக இருந்துச்சுங்க சார். மொத்தத்தில் வந்து பார்த்தோன்னா படம் வந்து நல்லா இருக்குது. சிவகார்த்திகேயனுக்கு வந்து பார்த்தோன்னா ஆஸ் யூஷுவலான ஒரு கம்பேக் ஹிட் அப்படின்னு தான் சொல்லணும். சூப்பராகவே பண்ணியிருந்தார் இந்த படத்தில். சுதா கோங்கரா மேம்லாம் வந்து பார்த்தோன்னா அடுத்த ஒரு லெவலுக்கு போயிட்டாங்க. இல்லை சார், நான் ரொம்ப சொல்ல போனா அவங்கள வந்து நம்ம எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாதுங்க சார். அவங்களா இருக்கட்டும், ஜி பிரகாஷ், சிவகார்த்திகேயன் படத்தில் எல்லாருமே சூப்பராக நடிச்சிருந்தாங்க. அதாவது கான்செப்ட்டுமே சூப்பரான கான்செப்ட் தான். அதெல்லாம் எந்த விஷயமும் சொல்லவே இல்லை. ஸோ அதுவும் இல்லாமல் வந்து பார்த்தோன்னா ஜனநாயகம் இல்லைன்ற ஒரு வருத்தம் வந்து எனக்கு இன்ன வரைக்கும் இருக்குது. ஸோ அது வந்திருந்ததுன்னா இது ஒரு வேற மாதிரி இருந்திருக்கும் அப்படின்றத என்னோட தாழ்மையான கருத்து.